ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது சிங்கப்பூரில் இருக்கிற ஐக்கியா ஹோம் ஃபர்னிஷிங் ஸ்டோர். ரொம்பவே பெரிய கடை. இந்தியாவிலையும் இப்போ ஹைதராபாத் அண்ட் பாம்பேயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கோவிட் சுச்சுவேஷனால் இந்த மாதிரி ஃபுல்லாக பேரிகேட்ஸில் ஐடிலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே போக முடியும். டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு லெவல் 2ல் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. கார் பார்க்கிங்லேருந்து மேலே லெவல் 2 போகணும். ஆப்போசிட்டில் ஜெயின் ஷாப்பிங் மால் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டு. அது ஒரு சூப்பர் மார்க்கெட் செயினு. என்ட்ரன்ஸ் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐக்கியா வந்து ஒரு ஹோம் ஃபர்னிஷிங் ஸ்டோர்னு. இந்த கடைக்கு போனீங்கன்னா A to Z எல்லாமே வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிஷிங் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே. ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ அழகாக ஒரு பெட்ரூமை ஃபர்னிஷ் பண்ணணும்னு காமிச்சிருக்காங்க. அவங்க கடையில் என்னெல்லாம் திங்ஸ் இருக்குன்றது அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் இந்நேரம். வாங்க இப்போ கடைக்கு போகலாம், என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். த ஹோம் வேர் எவ்ரி ஒன் இஸ். இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு தீம் செட் பண்ணி அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இங்கே 8 சீட்டர் டைனிங் டேபிள் வித் சோஃபா, லிவிங் ரூமு, அந்த டிவி கன்சோல் அந்த மாதிரி செட் பண்ணுறது. லைட்டிங்லாம் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு லைட்டிங்லாம் இங்கே தான் வாங்கியிருந்தோம். LED லைட்ஸு. இந்த லிவிங் ரூம் வந்து 33 மீட்டர் ஸ்கொயர். அந்த சைஸ்குள்ளார நம்ம என்னெல்லாம் நம்ம வைக்க முடியும், எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. நான் பாட்டுக்கு சும்மா சுற்றிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கார் தான் இந்த வீடியோ எடுத்தது. இந்த மாதிரி டேபிள் டெக்கரேட்டிவ் திங்ஸு, புக் ஷெல்ஃப்ஸு எல்லா செக்ஷன்லேயும் இருக்கும். இந்த வால்பேப்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே சிங்கப்பூரில் புதுசாக வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் வந்து ஐக்கியா போனீங்கன்னா ஒரு வார்ட்ரோபு, பெட்டு, ஃபர்னிச்சரு, மேட்ரஸ் எல்லாமே வாங்கிடலாம். அங்கேயே டிவி கன்சோல், டெக்கரேட்டிவ் திங்ஸு, கார்பெட்டு, ஈவன் கர்டன்ஸ், இந்த மாதிரி ஃபேப்ரிக் திங்ஸு எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிரும் நமக்கு. சூப்பராக இருக்கும். குவாலிட்டியும் ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஃபேப்ரிக்கில் நிறைய சோஃபா மாடல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் அதுக்கு கீழே போடுற கார்பெட்டும் இருக்கும். ஊரில் நீங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ரெனோவேஷன் பண்ணவும் ஐடியா இருக்குது, இல்லை வீடு இனிமேல் தான் செட் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் போய்ட்டு ஐக்கியா ஷோரூம் பாருங்கள். உங்களுக்கு அதில் நிறைய உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா திங்ஸு இப்போ ஊரில் நம்ம ரெனோவேஷன் கம்பெனியில் நிறைய ஃபோட்டோஸ் மாடல் காமிக்கிறாங்க. ஆனால் இந்த ஷாப்போட வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு 3D மாடலோடு இருக்கும். நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். இந்த வால் பீஸ் முதல் எல்லாமே செட் பண்ணி இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அடுத்த ரூம் செட்டிங். இது வந்து ஒரு கேசல் மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலரே ரிச்சாக. இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நீட்டாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டைனிங் டேபிள். இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு தெரியல. பாருங்கள் இந்த ரூம் அந்த ரூம் செட் பண்ணதுக்கு $1200.
$1200 இந்த ரூமில் இருக்கிற மாதிரி நம்ம ரூமையும் நம்ம வந்து ரெடி பண்ண முடியுன்றது தான் அவங்களுடைய கான்செப்ட்டு. ஒவ்வொரு திங்ஸ் இன்க்ளூடிங் ஒன்று எக்ஸ்க்ளூடிங் அவங்களே அதில் லேபிள் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இந்த $1200 என்னெல்லாம் வருது நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மெயினான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துடும். இந்த ஃபர்னிச்சர், காஃபி டேபிள் இந்த மாதிரி அதெல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். மேபி அந்த ஃபேப்ரிக் ஸ்மால் குஷன்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் வேணால் ஆட் ஆகிருக்காது. வீடை டெக்கரேட் பண்ணணும், நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போகலாம். இல்லை டைம் பாஸ் பண்ணணும், போர் அடிக்கிறதுனாலும் கடைக்கு போகலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கடை பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் சிங்கப்பூரில் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐக்கியா ஷோரூம் தான் நான் சொல்லுவேன். நிறைய சின்ன சின்னதாக ஐட்டம்ஸ் மினியேச்சர் மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வந்து சிங்கப்பூரில் ஃபஸ்ட் டைம் வீடு வாங்கும் போதுமே என்னுடைய வீட்டுக்கு தேவையான வார்ட்ரோப்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், ஈவன் கர்டன்ஸ் அது எல்லாமே நானும் இதே ஐக்கியா ஷோரூமில் தான் வாங்கியிருந்தேன். இந்த கோவிட்னால ஒரு 2-3 months க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டோரை. இப்போ தான் 1 month ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டோரில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டும் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 1 week தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லைட்டிங் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்களாம் நிறைய லைட்டிங்ஸ் கிடைக்கும் இங்கே இன்னோவேட்டிவாக வால் டெக்கரேஷனுக்கு. போஸ்டர்ஸு, சோஃபாஸ் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு வீடே இத்தனை மீட்டரில் இருந்தால் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. அங்கே ஒருத்தர் தெரியாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, என்ன பட்டன்னு தெரியாமல், அதனால லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், லிவிங் ரூம் ப்ளஸ் ஓப்பன் கிச்சன், அங்கேயே பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம் எல்லாமே இந்த ஒரு செக்டிங்குள்ளாரே இருக்கும். அதுவும் என்ன காஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாடுலர் கிச்சன் மட்டும் செப்பரேட்டாக ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. பாருங்கள், $7,400+ ரொம்ப. ஆனால் இந்த ஓவனோட சேர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஓவன் இல்லாமல் இது நானும் திறக்க ட்ரை பண்ண என்னால் முடியல. ஆனால் என் வீட்டுக்காரர் திறந்துட்டாரு. இது எல்லாமே அப்படியே இன்பில்ட்டு இந்த காஸ்ட்டு $7,000+. இந்த ஃப்ரிட்ஜெலாம் எக்ஸ்க்ளூடிங் ஃப்ரிட்ஜு தான். இந்த மாடுலர் கிச்சனுக்கு மட்டும் இந்த காஸ்ட்டு. நம்மளுடைய வீடோடைய லேஅவுட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா, நம்ம காமிக்கிறோம், நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு. இதுதான் பட்டன், அந்த லைட் பட்டனு. ஒரு அதை தான் ஏதோ தொட்டு அந்த கிச்சனில் இப்போ லைட் ஆஃப் ஆகிருந்தது. பாருங்கள், இது உள்ளார இருக்கிற எல்லா திங்ஸும் சேர்த்து தான் அந்த காஸ்ட்டு. நீங்கள் நினைக்கலாம், என்னடா நான் கடையை சுற்றி காமிச்சிட்ருக்கேன்னு. நிறைய என்னோடய வியூவர்ஸ் வந்துட்டு வேறு சேனலில் யூஎஸில் இருக்கிறது, லண்டனில் இருக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க, நீனும் அப்படி காமி, நாங்களும் சிங்கப்பூரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனாலவே நான் இந்த ஷாப் போயிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது பாத்ரூம் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஷவர் ஸ்க்ரீன் போடுறது ரொம்பவே நல்லது. நமக்கு எல்லா ஏரியாலேயும் வெட்டாகாது. நம்ம அங்கே மட்டும்தான் ஈரமாகும். அதனால நமக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணது ரொம்ப ஈஸி. நம்ம பர்சனல் ஹைஜீன் திங்ஸ்லாம் இந்த மாதிரி கபோர்ட்குள்ளே வச்சு நம்ம பாத்ரூமில் வைக்கும்போது சின்ன சின்ன பூச்செல்லாம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கனால நமக்கு அது எல்லாமே சேஃபு. அங்கேயே பாருங்கள், வந்து உங்களுக்கு துணி காய வைக்கிறதுக்கும் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரையர் கொடுத்துருக்கனால அது சீக்கிரம் காஞ்சிடும்.
குழந்தைக்கு தனியாக அவங்களுக்கு காட்டு, அவங்க டாய்ஸு, இந்த மாதிரி காட் குழந்தைங்களுக்கு தனியாக படுக்க வைக்கிற காட் வந்து நிறைய டிசைனில் நிறைய மாடலில் இருக்கும். $1945 இந்த வார்ட்ரோபு. லைட்டிங் எல்லாமே கொடுத்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்த மாதிரியே இருக்குது. பெட்ரூம் பாருங்கள். அந்த ரூம் வந்து $1600. கிரியேட் யுவர் ட்ரீம் ரூம் அண்டர் $1600 போட்டிருக்கு. இந்த லிவிங் ரூம் வந்து $1600. அழகாக ஒரு பிளாக் கலரில், உங்களுக்கு பிளாக் லவர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவர் ஹெவன், இந்த ரூம்க்கு டைட்டில் அவங்க அவர் ஹெவன் கொடுத்துருக்காங்க. ஹெவன் மாதிரி இருக்கு அந்த வீடு. நிஜமாலுமே நமக்கு வீடு தாங்க சொர்க்கம். எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு எப்போ வருவோம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். எந்த கண்ட்ரி நீங்கள் சுற்றிட்டு வந்தாலும் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கெலாம் என் வீடு தான் ஹெவன். இந்த லிவிங் ரூம் 16 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோண்டு வீடை எவ்வளோ அழகாக, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி புக் ஷெல்ஃப்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியா வரும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது. இந்த ரூமோட கலரிங், பெயிண்டிங் அண்ட் ஃப்ளோரிங் எல்லாமே ஒரு காம்பினேஷனோட சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் இன்னும் நல்லா வீடியோ சுற்றி எடுத்துருக்காரு எல்லா வியூலேயும். அது இன்னும் ரொம்ப அழகாக காமிக்குது எனக்கு அந்த ரூமை. எங்கள் 2 பேர்த்துக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ளோரிங் ஆகட்டும், வால் பெயிண்டிங் கலர் ஆகட்டும், எல்லாமே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, அந்த பாட்டு, கார்டனிங் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே இங்கே ரொம்பவே நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸு நம்ம யார்ட்லலாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அங்கங்கே வந்து உங்களுக்கு இந்த ஷோரூம் சுற்றி மெஷரிங் டேப்பு, பென்சிலு, ஒரு பேப்பர் ஷீட் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன திங் பார்க்குறீங்களோ அதுக்கு அங்கங்கே ஒரு ஸ்கேன் கோடு இருக்கும். கோடு கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஐட்டத்துக்கு ஒரு கோடு இருக்கும் இல்லையா? அந்த கோடை வந்து நீங்கள் அதில் எழுதிக்கணும். எழுதிட்டு உங்கள் வீடு நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்னு உங்களுக்கே தெரியும். அந்த டேப் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த டேப் வச்சு இது என்ன ஃபீட் வருது, நம்ம ரூமில் இது செட் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேர் எந்த திங்ஸ் வாங்கினாலும் மெஷர் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க ரூம் சைஸ்க்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்லை லிவிங் ரூமுக்கு செட் ஆகுமா, அந்த இடம் அவங்க எதை எதிர்பார்த்து வந்தாங்களோ அந்த இடத்துக்குள்ளே ஃபிட் ஆகுமான்னு எல்லாருமே யோசிச்சுட்டு மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. இங்கே இந்த பாத்ரூம் வந்து என்னுடைய பாத்ரூம் மாதிரியே இருக்குது. என்னுடைய ஃப்ளோர் டைல்ஸ் நான் இப்படி தான் போட்டிருப்பேன் என் பாத்ரூமில். இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற வீட்டில் இதே ஒயிட் கான்செப்ட் தான் என் பாத்ரூமும். இதே மாதிரி இல்லைனாலும் என் பாத்ரூம் இந்த ஒரு 80% அது இப்படி தான் இருக்கும். நான் ஃப்ளவர் பாட்டில் நான் உள்ள வச்சில்ல. இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருக்கலாம் இந்த வீட்டில். இந்த IKEA ஷோரூமில் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி ஷாப்பில் சுற்றுங்க அப்படின்னு அங்கங்கே எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் ரூமில் பாருங்கள், கிச்சனில் இந்த சாப்பர் போர்டு நான் கேட்டேன், ஆனால் ஸ்டாக் இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது. மெயினாக நம்மளுடைய கேக் பண்ணால், பீஸாலாம் பண்ணால் ஸ்லைஸ் பண்ணி நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும். ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கு இல்லையா? அதனால கேட்டேன். என்னுடைய பேட்லக் ஸ்டாக் இல்லை. என் வீட்டுக்காரர் சுற்றி எடுத்திருக்காரு. இது கீ ஹோல்டர் மாதிரி தான்.
தெரியல, இப்படி பார்க்கும்போது நல்லா அழகாக வீடியோ எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியுது. நான் இப்போ தான் வீடியோலாம் பார்க்குறேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான். வாங்க ஃபைனலாக ஒரு மாடல் ரூம் பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சின்ன மாடல் ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான் லிவிங் ரூமு, கிச்சனு எல்லாமே முடிஞ்சது இதுலேயே. பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டூல்ஸ்லாம் மாட்டியிருக்காங்களா, அதுதான் கிச்சன். இந்த ரைட் சைட் சிங்க்கு ரொம்பவே டைனி ரூம் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கான்செப்ட் ரூமில் தான் அவ்வளோவா க்ரௌடு யாரும் வரலை. இது கிட்டத்தட்ட பேச்சுலர் ரூம் மாதிரி டெக்கரேஷன், அதனால் அவ்வளோவா யாரும் உள்ளே வந்து பார்க்கல இந்த ரூமில். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அவர் அதனால நல்லா சுற்றி எடுத்தார் இந்த ரூமை வீடியோ. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஐக்கியா ஷோரூமில் இருக்க கிச்சன் மாடல் கிச்சன் மாடல்ஸ் அண்டு ஃபர்னிச்சர்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது என்ன போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி சிங்கப்பூரை சுற்றி பார்க்கணும், நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.